guys, the most expected SBI PO prelims கான cut off video, cut off like expected cut off video, but more or less எல்லார்கிட்டயும் கேட்டு அனலைஸ் பண்ணி வாங்கினதா. ஏன்னா நம்ம ஒரு ஷிஃப்ட் முடிச்ச பிறகும் ஃபோன் பண்ணி உடனே வந்து ரெண்டு பேர்கிட்ட வாங்குறோமா, அப்படி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் வந்து டாப்பராக இருக்கலாம், இல்லை வந்து அப்போதான் வந்து ஒரு 6 monthsக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு வாங்குறதுனாலும் 2-3 பேர்கிட்ட வந்து டக்குன்னு நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக வாங்குறது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த ஷிஃப்ட்டுக்கான குட் அட்டம் சொல்லியிருக்க முடியாது. ஸோ ஓவராலாக இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ ப்ளஸ் இந்த வீடியோலேயே உங்களுக்கு குட் அட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் போல் போட்டது, டெலிகிராமில் போட்டது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, IBPS அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் பேங்கிங் கோர்ஸ் எலிட் பாஸ் மேக்ஸிமம் ஆஃபரில் இருக்கும். இன்னைக்கு நைட்டோட ஆஃபர் முடிய போகுது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, வர்த்தாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த வாரம் நிறைய பேர் பேராஜம்பிள்ஸோட 1 stop வீடியோ மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் 4 மணி நேரம் எரஸ்போர்ட்டிங் வீடியோ போயிருந்தேன், அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்க எக்ஸாம்லலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து பேராஜம்பிள்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கம்மிங் டியூஸ்டே கொண்டு வரேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டியூஸ்டே 10:30க்கு, நாளைக்கு 10:30க்கு ஆல்ரெடி நான் போட்ட 200 கிராமர் ரூல்ஸோட கம்ப்ளீட் கம்பைலேஷன் வீடியோ 8 hours வீடியோ நாளைக்கு மார்னிங் 10:30க்கு ப்ரீமியர் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஸோ பார்க்கலாம். இப்போ 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா 600 அண்ட் 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா 541 அண்ட் 2026ல் உங்களுக்கு தெரியும் 1500. கரெக்டா? ஸோ இதுதான் வேகன்சிஸ். ஸோ இது வந்து கட் ஆஃப் ஜென்ரலுக்கு, இது ஓகேவா? ஜென்ரலுக்கு இது ஓபிசிக்கு கட் ஆஃப், ஓகேவாப்பா? ஸோ இது ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல் 61.75 அண்ட் 2025ல் வந்து 66.75. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து ட்ரிபிள் த டைம் வேகன்சிஸ். பட் அதே மாதிரி அப்பியர் ஆனவங்களும் போன வருஷத்தை விட இந்த டைம் எக்கச்சக்கமாக அதிகமாகிருக்காங்க. போடுச்சோம் 4 லட்சம் என்னமோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து ரொம்ப அதிகம். ப்ராப்ளி நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லாஸ்ட் 2 slots நான் கேட்ட வரைக்கும் நம்ம பசங்க யாருக்குமே லாஸ்ட் 2 slots இல்லை, ஃபர்ஸ்ட் 2 slots தான் இருந்தது. ஆனால் வேறு ஸ்டேட்ஸ்லலாம் வந்து அடுத்தடுத்தும் 3rd slot 4th slots இருக்கா என்னன்னு தெரில. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வர உங்களுக்கு இந்த டைம் வந்து நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஷிஃப்ட் நேற்று வந்து லாஸ்ட் ஷிஃப்ட்டு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. டே 1 லாஸ்ட் ஷிஃப்ட்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க. பட் என்கிட்ட சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக, முக்கியமாக ரீசனிங்கில் நிறைய பேர் சொதப்பிடுறாங்க. ரீசனிங்கில் வந்து பசில்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு எல்லா ஷிஃப்ட்லேயுமே. ஒரு சில ஷிஃப்ட்டில் ஆர்சி கஷ்டமாக இருந்திருக்கு, பேராஜம்பிள் கஷ்டமாக இருந்திருக்கு. மித்தப்படி பார்த்தீங்க கஷ்டமாக இருக்குன்றதோட ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. பட் வந்து ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா வழக்க போல தான் இருந்திருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் சூப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு டிஏ கஷ்டமாச்சுன்னா ஒரு டிஏ அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. நிறைய பேர் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து தொட முடியல அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் டிஏ எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்லேயுமே அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அவங்க கேட்கவே கிடையாது. ஒரு இது ராங் நம்பர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு ஷிஃப்ட்டில் அவங்க குவாட்ரேட்டிக் இந்த மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க. அதுவுமே 3 அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மித்தப்படி எல்லாமே டிஏ கேஸ்லெட்டு அப்ளிகேஷன் அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட்ல ஓவராலாகவே வந்து அந்த 15 அரவுண்ட் அந்த ரேஞ்சில் தான் பசங்க சொன்னாங்க. 15 to 18 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பசங்க சொன்னாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். பட் ரீசனிங்கில் பெரிய வேரியேஷன் இருக்குப்பா. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 15 16ன்றாங்க, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25 அப்படின்றாங்க. ஒரு 10 marks கிட்ட அப்படியே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் எதனாலன்னு பார்க்குறேன்னா, கண்டிப்பாக அந்த 15 போட்டவங்க வந்து ஏதோ ஒன்றில் ஸ்டக் ஆகிருக்காங்க. ஏன்னா நீ கேட்டது ஃபுல்லுமே பசில் சீட்டிங் தான். 25 மார்க்கு அந்த மாதிரி வந்து பசில் சீட்டிங் கேட்டுறாங்க. அங்கங்கே ஒரு 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் தான் வேற மிசலேனியஸ்லேருந்து கேட்குறாங்க. பெருசாக வந்து மிசலேனியஸ் வந்து நிறைய கேட்கவே இல்லை. இல்லாட்டி யூஸ்வலாக வந்து 3 பசில் இல்லை 4 10 மார்க் கூட மிசலேனியஸ் அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டம் போய் இப்போ பசில் சீட்டிங் தான் எக்கச்சக்கமாக வந்து இதை வச்சே
வச்சே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பசில் சீட்டிங்க்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இப்படி தான் நிலவரம் போயிட்டுருக்கு. ஸோ நான் ரொம்ப இழுக்க விரும்பலை, இருக்கிறத நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ ஈவன் தோ இந்த கட் ஆஃபை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 1500 வேகன்சியை வச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அப்போ ரொம்ப குறையும்ல அப்படின்ற மாதிரி தோணும். பட் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 62 + -3 மேக்ஸிமம் 1 மார்க் வந்து நம்மளுக்கு குறைய சான்ஸ் இருக்குது போன வருஷத்தை விட. ஏன் கட் ஆஃப்ல இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கப்ப, கட் ஆஃப்ல இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கப்ப அப்புறம் ஏன் வந்து இதில் வேகன்சியில் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப கட் ஆஃப்ல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் அதிகம் தான். சொன்ன ஸ்டூடெண்ட்ஸை நான் மார்க் வைஸ் வந்து எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கோன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொன்னாங்க பசங்கன்னா 55க்கு மேலே தான்ப்பா எல்லாருமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஆவரேஜாக படிக்கிறவங்க எல்லாருமே 55 to 65 இந்த ரேஞ்சில் வந்து சொன்னாங்கப்பா. ஸோ நீங்கள் வந்து 55க்கு மேலே போட்டிருந்தீங்கனாலே அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, அக்யூரேட்டாக போட்டிருக்கீங்கன்னா 55க்கு மேலே போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. மெயின்ஸுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜென்ரலுக்கான கட் ஆஃப் வந்து இவ்வளோ எதிர்பார்க்கலாம், 62 ± 3. ஸோ ஓபிசிக்கு வந்து 0.5 to 1 அவ்வளோதான் வேரியேஷன் இருக்கும் ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுதான்ப்பா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐபிபிஎஸ் மாதிரி வந்து எஸ்பிஐ இல்லை, கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய அட்டம்ஸ் வந்து 58+ இருக்குது, 100% அக்யூரேட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் 55+ இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்கள் கேட்டகரியை பொறுத்து இல்லை எனக்கு 100% நான் வந்து அக்யூரேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன சொல்ல வரேன்னா 55க்கு மேலே போட்டிருந்தீங்கனாலே ஓகே, உங்களுக்கு வந்து போட முடியுது, உங்களால் எஸ்பிஐபிஓவே 55க்கு மேலே போட முடியுது அப்படின்னாலே நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணிடாம மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ப்ளஸ் 62+ போட்டிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சான்ஸ், ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸ். அண்ட் 62க்கு மேலே 65 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரியே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேஸ். 55+ குட் அட்டம்ஸ் நீங்கள் அதுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. அண்ட் மோர் ஓவர் நான் சொல்கிற மாதிரி இதுதான் உங்களுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஜென்ரலுக்கு 62 ± 3 அண்ட் ஓபிசிக்கு 61 ± 3. நிறைய பேர் நார்த் இந்தியாவிலலாம் 90 சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம், அவங்க எப்பயுமே 90 தான் சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வரி பண்ணாதீங்க. திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அதனால் நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, அடுத்தடுத்து செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். அண்ட் அவ்வளோதான், அடுத்த செஷனில் பார்க்கலாம். நாளைக்கு 10:30க்கு ப்ரீமியர் ஆகும் 200 கிராமர் ரூல்ஸ், அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் உங்களுக்கான 3 hours பேராஜம்பிள் செஷன் இருக்குது 10:30க்கு, அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க.